குழந்தைங்களுக்கு இந்த சீசன்ல வீசிங் வரக்கூடியது ரொம்ப காமன். இந்த வீசிங் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்து சின்ன சின்ன குழாய் வழியா போய் நுரையீரல்ல உள்ள காத்து பையில போய் சேரும். இந்த காத்து பையில சேர்றதுக்கு போகக்கூடிய அந்த குழாய் சுருங்கிடும். இந்த காத்து குழாய் எல்லா குழந்தைக்கும் சுருங்க மாட்டேங்குது. ஏன் என் குழந்தைக்கு மட்டும் சுருங்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் உங்க குழந்தையோட அந்த காத்து குழாய் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அதாவது தொட்டாசினிங்கி இலை மாதிரி தொட்டோடனே சுருங்கிக்குது. காத்துல உள்ள ஈரக்காத்து, இல்லை காற்றுல உள்ள வைரஸ் பார்ட்டிகள், இல்லை நாய் பூனையோட முடி, இல்லை உள்ளன் கிளாத்லேருந்து வரக்கூடிய ஃபர், இல்லை சென்ட்டு சோப்புங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இதெல்லாம் போய் அதை தொட்டு நம்மள ஸ்டிமுலேட் பண்ணி சுருங்கிடுது. இப்படி சுருங்கிறதுனால என்ன ஆகும்? வீசிங் சவுண்ட் வரும். சுருங்கிறதுனால நல்ல காற்று உள்ளே போகிறது தடைப்படும், கெட்ட காற்று உள்ளேருந்து வெளில வர்றதும் தடைப்படும். இதை எப்படி சரி பண்ணலாம்? 2 விதமான பஃப் மருந்து, ஒன்று புகையாகவும் கொடுக்கலாம், இல்லை பஃப்பாகவும் அடிக்கலாம். இப்படி அடிக்கும் போது ஒரு மருந்து அந்த சுருங்கினதை விரிய வைக்கும், இன்னொரு மருந்து சுருங்க விடாமல் தடுக்கும். பீடியாட்ரிக் ஆஸ்மா, பீடியாட்ரிக் வீசிங், பீடியாட்ரிக் அலர்ஜி இது போன்ற ஏதாவது சொன்னீங்களுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கு உங்களுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன்.